ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய தியானத்திற்காக ஏசாயா புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தாவீதுடைய திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவர் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். அதே போல வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிங்க. 3ஆம் அதிகாரம் Revelation chapter 3 verse 8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. தாவீதின் திறவுகளை உடையவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் திறக்கிறத ஒருத்தனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. அவர் பூட்ட நினைச்சா அதை பூட்டிட்டாருன்னா அதை யாராலையும் திறக்க முடியாது. கர்த்தர் இந்த 11 மாதம் உங்களுடைய வாழ்க்கையில சில கதவுகள் பூட்டப்பட்டிருக்கலாம். 12வது மாதத்தில் கர்த்தர் அதை திறப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. வாய் திறந்தாலும் அந்த கதவு திறக்கும், வாய் திறக்கலைன்னா அது பூட்டிக்கிட்டு தான் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற அப்ப கூட 50% தான் திறக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். ஆண்டவர் 50% உங்களுக்கு அற்புதத்தை செய்யணும். உன் வாயை விரிவாய் திற. ஆண்டவர் என்ன செய்வாங்க? நன்மையால ஆண்டவர் நிரப்புவார். அல்லேலூயா. வாயை திறக்கணும் ஆண்டவருடைய சமூகத்தில். பிரியாணி இருக்கு, பிளேட் நிறைய, ஒரு சிக்கன் பீஸ், கபாப் இருக்கு, வாயை மூடிட்டு இருக்குமா? என்ன செய்யணும்? நல்லா ஆழமா குழந்தைகளை தெரியணும். அல்லேலூயா. தேவன் உன் வாயை நன்மையால திருப்தியாக்கணும். நம்முடைய வாயை திறக்க வேண்டும். 11 மாதமும் நடக்காத அற்புதங்கள் இந்த 12வது மாதத்தில் கர்த்தர் செய்வார் என்று கர்த்தருடைய நாமத்தை முன்னிட்டு ஊழியக்காரனாகி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 12வது மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்யக்கூடிய ஒரு மாதம், அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படக்கூடிய ஒரு மாதம். அல்லேலூயா. ஒருவேளை உங்க வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை எதிர்பார்த்து ஏமாந்து போயிருக்கலாம், பல முறை அப்ரோச் பண்ணி பார்த்திருக்கலாம். ஆனா நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் இந்த காலவெளியில உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். இந்த 12வது மாதத்துல தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தர் திறக்கிறார். அல்லேலூயா. ஒரு நல்ல வேலை கிடைக்கலன்னு சொல்லி நீங்க பல இடத்தை அப்ரோச் பண்ணியிருக்கலாம், தட்டி பார்த்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த 12வது மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுப்பார், நல்ல ஒரு வருமானத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஒருவேளை திருமண காரியம் தடையா இருந்திருக்கலாம், இத்தனை 11 மாசமும் தடையா இருக்கலாம். இந்த 12வது மாதத்தில் கர்த்தர் ஒரு திருமண வாழ்வை கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து உங்களுக்கு ஒரு கதவு திறப்பார். அல்லேலூயா. வாழ்க்கையில ஒருவேளை கடன்ல கஷ்டத்தில் 11 மாதமும் நெருக்கத்தில் கஷ்டத்தில் இருக்கலாம். இந்த 12வது மாதம் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிற ஒரு மாதம். நீங்கள் நினைக்கலாம், எனக்கு எங்கேருந்து இவ்வளோ கடன் இருக்குது, எப்படி கட்டுறது, யார் உதவி செய்வாங்க? அல்லேலூயா. நமக்கு உதவி எங்கேருந்து வரும்? பட்டாபிராமில் இருந்தா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வருது. அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. உதவி வரக்கூடிய கண்மலையை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. நம்ம மனுஷனை பார்த்து 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 ஏமாந்து போயிட்டோம். அல்லேலூயா. மனுஷன் செய்வான், சொந்தக்காரன் செய்வான், அவன் செய்வான், இவன் செய்வான்னு சொல்லி அநேகர் என்ன செய்யறாங்க? இன்னைக்கு ஜெபம் பண்ணி நாம் நல்லவர். அல்லேலூயா. தேவனை நோக்கி பார்க்கணும். நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கணும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட எதை கேட்டாலும் அதை கண்டிப்பா கொடுப்பார். ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கிறத சரியா கேட்கணும். கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நான் நாடுவேன். கேட்டுட்டு விட்டுறக்கூடாது, பிடிவாதமா நிற்கணும் ஆண்டவருடைய சமூகத்தில். கர்த்தாவே நீங்க அதை கொடுங்க எனக்கு. அல்லேலூயா. கர்த்தர் கண்டிப்பா கொடுப்பார். இதுவரைக்கும் நீங்க நாமத்தில் எதையும் கேட்கல, இனி கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட முடியாது. குமாரனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக நீங்க என்ன செய்யுங்க? பிதாவுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக கேளுங்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கார். கேட்கிற எவனும் தட்டுகிற எவனுக்கும்
திறக்கப்படும். அல்லேலூயா. தேடுகிற எவனும் கண்டடைவான். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லிக்கிறார், உனக்கு திறந்த வாசலை வச்சிருக்கிறேன். நம்ம குருடனை போல இந்த திறந்த வாசலை பார்க்காம தடவிக்கிட்டு அங்கே இங்கே அப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் நமக்கு முன்னாடி வாசலை வச்சிருக்கிறார். இதோ உனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன், நீ உனக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்றார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு முன்பாக அநேக நன்மைகளை வைத்திருக்கிறார். நம்முடைய கண்களானது இன்னைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கக்கூடாதபடிக்கு, மனுஷனை பார்த்தபடி, உலகத்தை பார்த்தபடினால நம்முடைய கண்கள் மங்கி போயிருக்கிறது. தேவ சமூகத்தை நீங்க பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? உபவாசம் போட்டு பார்க்கணும், ஜெபம் பண்ணி பார்க்கணும், வேதத்தை வாசித்து பார்க்கணும். அப்பதான் நமக்கு வழி தெரியும். இல்லையா? இன்னைக்கெல்லாம் பாருங்க, ஒரு இடத்துக்கு போகணும்னா என்ன வச்சிருக்கிறாங்க? கூகுள் மேப் வச்சிருக்கிறாங்க. லொக்கேஷன் அனுப்புங்க, நாங்கள் வந்துடுறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு கர்த்தர் வேதாகமத்தில் அழகான லொக்கேஷனை வைத்திருக்கிறார், அழகான வழிகளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வழியில ஒரு மனுஷன் உறுதியாயிருப்பானால் ஆண்டவர் அவன் வழியெல்லாம் கர்த்தர் செய்வார். அவன் பாதையில் வெளிச்சம் உண்டாகும். வெளிச்சம் இருந்தால் எல்லா ஆசீர்வாதத்தையும் எடுக்க முடியும். இருட்டுக்குள்ள நிறைய கோல்டு அது இதுன்னு வச்சுட்டு இருட்டுக்குள்ள அனுப்பிவிட்டா என்ன பண்ணுவான்? கல்லை தான் எடுத்துகிட்டு வருவான். லைட்டு போட்டுட்டா என்ன செய்வான்? பார்த்தா நல்ல பொருட்களை எடுத்துகிட்டு வருவான். அதனால தான் நம்முடைய வசனம் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இந்த வேத வசனத்தை கற்றுக்கொண்டு வேத வசனத்தில் நீங்கள் நடக்கும் பொழுது இந்த பாதை உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும். அந்த பாதை கர்த்தர் திறந்த வாசலை ஏற்கனவே வைத்திருக்கிறார். உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்த கூட, நமக்கு கொஞ்சம் பலன் இருந்தபடினால கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டபடினால கர்த்தர் நமக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பலனை வைத்து கர்த்தர் கூட ஒரு கதை திறப்பாருன்னா, நீ இன்னும் அதிகமாக ஆண்டோடைய வசனத்தை கற்றுக்கொண்டா கர்த்தர் முழு பரலோகத்தையும் திறந்துடுவார். அல்லேலூயா. ஆனபடினாலே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காலை வேளையில சோர்ந்து போக வேண்டாம். 11 மாதமும் வாழ்க்கையில கிடைக்காத நன்மைகளை இந்த 12வது மாதத்தில் தேவன் உங்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. 5, 6, 7, 8 பேர் கை வைத்துறோம். அல்லேலூயா. உற்சாகமா இருக்கணும். கர்த்தர் பார்க்கிறாரு. நீ கை வைத்தும் பொழுது கையில வந்துடும். அல்லேலூயா. விசுவாசத்தோடு வைத்தும் பொழுது கையில வந்துடும். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர். நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். அவர் பெற்ற மாதிரி கர்த்தர் நல்ல தேவன். ஒரு நாள் அவர் சொல்லியும் அவர் செய்யாமல் இருக்கிறவர் அல்ல. நான் சொல்லுவேன், ஆனால் செய்ய மாட்டேன். ஆனால் கர்த்தர் சொன்னார்னா அது நடக்கும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த மாதத்துல அதிசயமான கதவுகளை நம்முடைய வாழ்க்கையில திறக்க போகிறார். நீங்க நினைக்கலாம், அந்த மாசத்துல எப்படி எங்களுடைய இஎம்ஐயை கட்டுறது, எப்படி ஃபீஸ் கட்டுறது, கிறிஸ்மஸ் வேறு வந்துடுச்சு, பிள்ளைகளுக்கு துணிமணிகளை எடுக்கிறது, இப்படி பல காரியங்களை நீங்கள் யோசித்து கவலைப்பட்டு இருக்கலாம். ஆண்டவர் இந்த 12வது மாதத்தில், இந்த 11 மாதமும் காணாத நன்மைகளை இந்த 12வது மாதத்தில் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாத மட்டும் கர்த்தர் நிரப்ப போகிறார். அல்லேலூயா. வேதாகமத்தில் வசனம் இருக்கு இல்லையா? மல்கியா புஸ்தகத்தில் மத்தேயுக்கு முந்தின அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 3வது அதிகாரம் 10வது வசனம். 3:10. மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆதாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ தசம பாகத்தை பற்றி ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் யூடியூப்ல எல்லாம் இருக்குது. தசமம் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு. பைபிளில் இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியம். பழைய ஏற்பாட்டு காரியங்களில் நியாயப்பிரமாணத்தை முழுசு நம்ம கடைபிடிக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. புதிய ஏற்பாட்டில் தசம பாகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். பரிசேயர் சதுசேயருடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்க கிடவுது. ஒருத்தர் சொல்கிறான், நான் வாரத்துக்கு 2 தடவை உபவாசம் பண்ணுறேன், நான் தசம பாகம் கொடுக்குறேன், இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்றார், பரிசேயர் சதுசேயருடைய நீதியை காட்டிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இருக்க கிடவுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் வாரத்தில் 2 நாள் உபவாசம் தான், நீ 3 நாள் உபவாசம் இருக்கணும். அவன் தசமமாக கொடுத்தாதான் நீ என்ன செய்யணும்? அதிகமாக கொடுக்கணும் தான் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா.
ஸோ ஆனால் ஆண்டவர் இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்கிற காரியம், நீ என்னை சோதித்து பாருங்கள் காரியம். ஆண்டவர் கட்டாயத்தினாலும் அல்ல, மனவசனத்தினாலும் அல்ல, உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் என்ன தீர்மானிக்கிறீங்களோ அதுபடி கொடுத்தா போதும். அல்லேலூயா. தப்புல ஒன்றும் இல்லை, நீங்கள் கொடுக்கலாட்டாலும் கர்த்தர் அவனுடைய அளவுக்கு தக்கதாக கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எவ்வளவு நீங்கள் எந்த அளவினால் அளக்கப்படுகிறீர்களோ அந்த அளவினாலே அளக்கப்படும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, வானத்தில் இருக்கிற என் டோரை திறப்பேன்னு சொல்கிறார். என்ன திறப்பாரா? அவர் டோர் திறந்தா எப்படி இருக்கும்? வானத்தின் கதவுகளை திறந்து ஜன்னலை திறந்தா, வானம் எவ்வளோ பெரிய வானம், அந்த வானத்துலேருந்து திறந்தா நம்ம சின்ன ஆள் வீட்டில் உட்காந்துருக்கிறோம், நம்ம வீட்டில் எவ்வளோ ஆசீர்வாதங்கள் வந்து விழுப்பாருங்க. அல்லேலூயா. யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை வசனத்தை சொல்லி செபிக்கணும். ஆண்டவரே, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நெருக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறேன், கண்ணீரில் உட்கார்ந்துருக்கிறேன், நான் எப்படி என் வாழ்க்கை ஜனவரி மாதம் தொடங்குச்சு அது வரைக்கும் தான், அதே போல தான் இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் இருக்குது. நான் எவ்வளவோ செய்கிறேன், கையில் சம்பாதிக்கிறேன், நான் தகவல் கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன், ஆனாலும் நான் பெருசாக எதையுமே என் லைஃப்பில் பார்க்கல அப்படின்னு சொல்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், வானத்தின் பலகணிகளை திறப்பேன், இதோ உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. வானத்தின் பலகணிகளை திறந்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. கதவு ஆசீர்வாதமான மழை உங்கள் மேலே ஊற்றப்படும். அல்லேலூயா. ஆசீர்வாதமான ஒரு மலையை பெய்ய பண்ணுவார். வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வாதமான ஒரு மலையை இந்த மாதத்தில் கர்த்தர் நம் குடும்பத்தில் கர்த்தர் சுற்றுப்புறங்களை எல்லாம் ஆண்டவர் சரி பண்ணி அதில் ஒரு ஆசீர்வாதமான மலையை பெய்ய பண்ணுவார். அல்லேலூயா. இந்த டிசம்பர் மாதத்தில் அநேக இடத்துல மழை பெய்யுது. இந்த மலையோடு சேர்த்து கர்த்தர் ஆசீர்வாதமான மலையை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பொருளாதார ரீதியிலும் கர்த்தர் பெய்ய பண்ணுவார். அல்லேலூயா. அதனால் இந்த கால வேளையில் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். இந்த 12வது மாதம் எப்படி இருக்க போதோ, வரப்போகிற வருஷம் எப்படி இருக்க போதோ என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஆண்டுடைய சமூகத்தில் கர்த்தரை நீங்கள் சார்ந்து வாழும் பொழுது, இந்த வருஷம் ஆண்டுடைய சமூகத்தில் இந்த 12வது மாதம் நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கி நடக்கக்கூடிய ஒரு மாதம். ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், இதோ உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. திறந்த வாசல் இருக்குது. ஆனால் நம்ம ரூட் எங்கே போகுது? வேற எங்கேயும், நம்ம கூகுள் மேப் வேற எங்கேயோ காட்டு, அங்கெங்கேயோ சுற்றிட்டு இருக்கிறோம். திறந்த வாசல் இங்கே இருக்குது, ஆனால் நம்ம அங்கெங்கேயோ போயிட்டு இருக்கோம், சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். அநேகர் அந்த திறந்த வாசலை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா தேடுங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் யாவும் உங்களுக்கு கூட கூட கொடுக்கும். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். அல்லேலூயா. நீங்கள் தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள். அல்லேலூயா. முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் தேவனாய கர்த்தரை நீங்கள் என்ன செய்யணும்? தேடணும். அப்படி தேடுகையில் தான் நீங்கள் என்ன செய்வீர்கள்? என்னை கண்டுபிடிப்பீர்கள். எரேமியா புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. எரேமியா புஸ்தகம் 29:13. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அப்போ while you are seeking you will find me. ஹல்லேலூயா. நீங்க என்ன தேடிக்கிட்டு இருக்க பொழுதுதான் நீங்க என்னை கண்டுபிடிக்க முடியும். ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிற அந்த கதவு உள்ளாக போகணும்னா நீங்க தேட வேண்டும். ஹல்லேலூயா. அந்தி சந்தி மத்தியான வேளையில கர்த்தரை தேடணும். தானியேல் ஆண்டுடைய சமூகத்தை அந்தி சந்தி மத்தியான வேளையில கர்த்தரை தேடினான். ஹல்லேலூயா. சிங்கத்தின் கெபியில தூக்கி போட்டார், கதவெல்லாம் அடைக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கர்த்தர் அவரை கைவிடவே இல்லை. சிங்கத்தின் கெபியினுடைய கதவை திறந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை கர்த்தர் திறக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லை கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்காவது உள்ள இருந்துச்சு, இப்போ என்ன செஞ்சு இவ்வளோ தான் வருது. என்னத்தை திறக்க போறாரு? பாஸ்டர் சும்மா கத்தின்னு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நீங்கள் என்னக்காக கை வைத்த ஒன்றா கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவங்க கை ஆண்டவர் உள்ளத்திலிருந்து கர்த்தர் உங்களை, உங்கள் இருதயம் எப்படி இருக்கோ கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படி இருக்கிறதோ அவனுடைய மன நினைவுக்கு ஏற்றபடி அப்படியே இருப்பான்னு சொல்லப்பட்டு. அல்லேலூயா. நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆண்டவருடைய சமூகத்தில் நினைச்சீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். இந்த வசனம் எனக்குக்காக பேசப்படுகிற வசனம். எனக்கு இந்த 12வது மாதத்தில் கர்த்தர் அற்புதமான கதவை திறக்க போகிறார். நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா அந்த கதவை கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. அந்த கதவு எங்கே இருக்குன்னு தெரியாது, அது எப்படி வரும் தெரியாது. அந்த கதவை கர்த்தர் கண்டிப்பாக திறந்தே தீருவார். இந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் வச்சு எழுதி வச்சு, ஆண்டவரே தேவனுடைய மனுஷன் இன்றைக்கு எங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தையின்படியே எங்களுடைய 12வது மாதத்தில் கதவுகள் திறக்கப்படணும் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் பாஸ்டிங் போட்டு ஜெபிச்சிங்கன்னா
இதுவரைக்கும் பார்க்காத ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. வருஷ தொடக்கத்தில் இல்லாட்ட டிசம்பர் மாதத்தினுடைய கடைசியில் நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. அல்லேலூயா. இன்றைக்கி ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் சும்மா வந்தமா போனோமா இல்லை, ஆண்டவரே இன்றைக்கு கேட்ட வசனம் என் வாழ்க்கையை மாற்றணும், என் வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரணும். அல்லேலூயா. ஏசாயா 45 அதிகாரத்தில் இந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். எடுத்து முன்னிலிருந்து வாசிங்க பாப்பா. ஏசாயா 45 அதிகாரம் வாசிங்க முன்னிலிருந்து. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். இந்த வசனம் அப்படிதான் பாஸ்டர், நான் சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு புதையலையும் பார்க்கல, ஒரு ஆசீர்வாதத்தையும் பார்க்கல நீங்க நினைக்கலாம். ஆனால் ஆண்டோடைய வசனத்தில் என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. ஆண்டோடைய வசனத்தில் வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. இந்த வார்த்தையை நீங்க விசுவாசத்தோட நீங்க ஜெபித்தீங்கன்னா, அதை பெற்றுக்கொண்டீங்க, கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற வெண்கல கதவுகளை உடைப்பார், இருப்பு தாழ்பால்களை முறிப்பார். பிசாசு எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சிருக்காரா நம்முடைய ஆசீர்வாதத்தெல்லாம். அல்லேலூயா. வசனத்தை படிக்கும் பொழுது நமக்கு வெளிச்சம் உண்டாகும், விசுவாசம் உண்டாகும், நம்பிக்கை உண்டாகும். அங்கே மறைச்சி வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. மறைப்பிடத்தில் இருக்க புதையில கர்த்தர் இந்த 12வது மாதத்தில் தருவார். 11 மாதமும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை சாத்தான் திருடி ஒளிச்சு வச்சிருக்கிறான். இன்னைக்கு விசுவாசம் என்கிறதான ஒரு ஆயுதத்தை எடுத்து நாம் அவைகளை உடைத்து கதவுகளை நொறுக்கி உள்ள புகுந்து உள்ள இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம கொண்டு வரணும். அல்லேலூயா. எத்தனை பேர் செய்வீங்கன்னு தெரியல. அல்லேலூயா. அந்த 12வது மாதத்தில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். சபையாக ஜெபிக்கிறது வேற, நீங்களா ஆண்டுடைய சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம தோற்று போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஜெப குறைவு, உபவாச குறைவு. இதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? அநேக காரியங்களில் தோல்வி அடைந்தவர்களாக வெறுமையாக இருக்கிறோம். எப்படியாவது நேரத்தை ஒதுக்கிறோம். ஒரு கல்யாணம்னா நேரத்தை ஒதுக்கி லீவ் போட்டாவது என்ன செய்கிறோம்? ஊருக்கு போயிடுறோம். ஒரு சாவு வந்துட்டாலும் போயிடுறோம். வருஷ கடைசியில் அந்த 11 மாதமும் கர்த்தர் என்னை சுமந்து வந்தாரே, கர்த்தர் நீ நடத்தி வந்தாரே, ஆண்டுடைய சமூகத்தில் அட்லீஸ்ட் ஒரு 3 நாளாவது நீங்கள் உபவாசம் பண்ணி ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்தீங்கன்னா அந்த வெண்கல கதவெல்லாம் உடைக்கப்படும். அல்லேலூயா. அப்போ தான் நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். உங்களுக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். நீங்கள் தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ணி நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அந்த காலத்தில் இருக்கிற புதையல்களை நீங்கள் தேடி கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. ஒளிப்பிட்டு இருக்கிற புதையல்களை கர்த்தர் தருவார். கோணலானவைகளை செபை பண்ணவங்க லைஃப்பில் ஒரு நாள் இப்படி 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 போகிறதெல்லாம் கர்த்தர் ஸ்ட்ரைட் ஆகிடுவார். அல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆனபடினால நீங்களும் நானும் சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே இருந்து காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என் வாசற்படியிலே நித்தமும் விழித்திருக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் காலையில் ஆண்டுடைய சமூகத்தில் போகணும்.
வேத வசனத்தை படிக்கணும். ஆண்டவருடைய கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டுடைய சமூகத்தில் நாம் கடந்த மாதத்தில் 21 நாள் உபவாசம் பண்ணோம். அது ஒரு காத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம். தனிப்பட்ட முறையில் நீங்கள் காலையில் ஜெபிக்கிறவங்க, ராத்திரி ஜெபிக்கிறவங்க, நேரம் கிடைக்கும் பொழுதுலாம் ஆண்டுடைய சமூகத்தில் உண்மையாக நீங்கள் காத்திருந்தீங்கன்னா கர்த்தர் கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு செவி கொடுக்கிற நமக்கு தேவன் ஒரு பேரை வச்சிருக்கிற பாக்கியவான். அல்லேலூயா. ஒருவேளை நான் அப்படிலாம் செய்யலை அப்படின்னா இந்த நாளில் இருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இந்த டிசம்பர் மாதத்திலேயாவது நான் என்னுடைய வாழ்க்கையில் நித்தமும் ஆண்டுடைய சமூகத்தில் போய் உட்காருவேன். குறிப்பிட்ட நேரத்தில் நான் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவேன், வேதத்தை வாசிப்பேன். இப்படிலாம் செஞ்சால் கர்த்தர் நம்மை நிச்சயமாய் வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குகிற தெய்வம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல கர்த்தர் நமக்கு வழிகாட்டியா கர்த்தர் நமக்கு காமித்து கொடுத்திருக்கிறார். ஆனபடினால நான் அவருடைய வசனங்களை நாம் கைக்கொள்வோம், அவருக்கு ஏற்ற பாதையில் நம்ம நடப்போம். சங்கீதம் 119 அதிகாரம் 130வது வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து போதனைகள் உணர்வுள்ளவர்களால் ஆக்கும். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து போதனைகளை உணர்வுள்ளவனாக்கும். அல்லேலூயா. அந்த வசனத்தை ஆண்டுடைய பாதத்தில் உட்கார்ந்து, அன்றைக்கு மார்த்தாள் மரியாள் 2 பேரில் மரியாள் ஆண்டுடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டுடைய வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்தாள். மரியாளோ மார்த்தாலோ பற்பல வேலைகளிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்தது மாத்திரமல்ல, ஆண்டவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாள். நல்ல பங்கு என்ன? ஆண்டுடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனங்களை கேட்கறது. ஒருவேளை இன்னைக்கு லிட்டரலாக ஆண்டவர் அவருடைய பாதத்தில் போய் உட்கார முடியாது. நாம் என்ன செய்யலாம்? ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டில் தேவ சமூகத்தில் வேதாகமத்தை அவர் பாதத்தடியில் வைத்திருக்கிறது போல் நாம் ஒரு கற்பனை பண்ணி அதை வாசிக்கும் பொழுது நம்மை உணர்வுள்ளவனாக மாற்றும். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இந்த விடுதலையை குறித்து நாம் தெரிந்து கொண்டாலும் அநேக காரியங்களில் விடுதலை இல்லாமல் தான் இருக்கிறோம். அநேக காரியங்களில் விடுதலை இல்லாமல் இருக்கும். சிலருக்கு பாருங்கள், கோபத்திலிருந்து இன்னும் விடுதலை இல்லை. சிலருக்கு பொய் பேசுறதுலேருந்து விடுதலை இல்லை. சிலருக்கு ஏமாத்துறதுலேருந்து விடுதலை இல்லை. சிலருக்கு கடன்லேருந்து இன்னும் விடுதலை இல்லை. இப்படியே நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன்னா சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியம் நம்மளை விடுதலையாக்குங்கிற சத்தியம் முதலாவது நமக்கு வெளிச்சத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. வேத வசனத்தை அண்டியும் நீங்கள் வஞ்சியாதபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவராயிருங்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. வசனம் நமக்கு தெரியுது, அது ஒரு செயல் போல, ஒரு திருக்குறள் போல இருக்கிறது. ஆனால் நம்முடைய லைஃப்ல அந்த வசனம் செயல்படுவதற்கு நீங்க இடம் கொடுக்குறீங்களா, இல்லை நான் இடம் கொடுக்குறேனா? இந்த வசனம் நமக்குள்ள இடம் கொடுக்கும் பொழுதுதான் அதனுடைய பிரதிபலனை நம்ம பார்க்க முடியும், அது ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். நம்ம அதை பார்க்கறது இல்லை. சில நேரங்களில் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்னது சொல்லுங்க? வேத வசனம். ஆண்டவர் சொன்னார்ல, வசனத்தில் சொன்னார்ல, நானே சொல்லுங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அல்லேலூயா. இயேசுவையும் வார்த்தையும் பிரிக்க முடியும். நானே சத்தியம் சொன்னார். இயேசுவை அறிஞ்சிட்டாலே நமக்கு விடுதலை. அல்லேலூயா. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை. உலகத்தில் கொடுக்குற விடுதலை இல்லை. கர்த்தர் நம்மளை விடுவிச்சாருன்னா 100% நமக்கு ஒரு டெலிவரன்ஸ். அல்லேலூயா. அதனால தான் நம்ம ஆண்டோடைய வசனங்களில் படித்து ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும்? அவருடைய நிலை அருகே வாசல் படியிலே காத்து இருக்கிறவர்களாக இருக்க வேணும். அப்படி இருந்தால் தேவன் நமக்கு பாக்கியத்தையும் நன்மையும் கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல தெய்வம். அல்லேலூயா. அநேக காரியங்களில் நம்ம இந்த கதவுகளை குறித்து நம்ம பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 9வது வசனம். அங்கே ஒரு கதவு இருக்கிறது, அந்த கதவை வாசிங்க. 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 9வது வசனம். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான
எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ரெண்டு இருக்குது. பெரிய கதவு திறந்து இருக்கு, அனுகூலமான கதவு, த ஃபேவரபிள் டோர், அதுவும் இருக்கு. அதே சமயத்தில் எனக்கு விரோதிக்கிற ஜனங்களும் இருக்கின்றார்கள். இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு அப்படி தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அனுகூலமான கதவுகளும் இருக்கும், நமக்கு விரோதமாய் இருக்கிற ஜனங்களும் இருப்பார்கள். ஆனால் நாம் இவர்களை பார்த்தோன்னா அந்த அனுகூலமான கதவுக்குள்ளே போக முடியாது. அனுகூலத்தை செய்கிற, அனுகூலத்தை கொடுக்கிற அந்த கர்த்தரை மாத்திரம் நம்முடைய ஓட்டம் இருக்கணும். நமக்கு நன்மை செய்கிற கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். ஏனென்றால் எந்த நன்மையான ஈவும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒரு பொருள் வரணும்னா சும்மா வர முடியாது, ஒரு கதவு திறந்திருந்தால் தான் வர முடியும். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் ஒரு டெலிவரி வருது, ஸ்விக்கிலேயோ ஜொமேட்டோலையோ ஜெப்டோலையோ ஒரு டெலிவரி வருது, நீங்கள் கதவை திறந்தால் தான் அந்த பொருளை கொடுப்பான். அது மாதிரி ஆண்டவர் நன்மையான ஈவுகளை பரலோகத்திலிருந்து நமக்கு தருகிறார். அல்லேலூயா. நாம் அந்த ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தால் தான் அந்த அனுகூலமான கதவை கர்த்தர் திறந்து வச்சிருக்கிறார். ஆண்டவர் எப்பொழுதுமே ஆசீர்வதிப்பது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஆனால் நாம் தான் என்ன செய்கிறோம், விலகி ஓடுகிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற நம்மளே என்ன செய்கிறோம், தடையாக இருக்கிறோம். அநேக நேரங்களில் பாருங்கள், நெகட்டிவ் காரியத்தை தான் நம்ம விசுவாசிப்போம். கர்த்தர் பாசிட்டிவாக சொன்ன வசனங்களை நம்ம என்ன செய்கிறதில்ல, விசுவாசிக்கிறதில்ல. ஆண்டவர் சொல்கிறபடி நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசம் இல்லாமல் இருந்தால் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். கர்த்தரை தேடுகிற அவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேடுறவங்களுக்கு கர்த்தர் பலன் அளிக்கிறார், அது 100% ஷுவர். நம்ம சாத்தான் சொல்லுவோம் உனக்கு ஒன்றும் கிடைக்காது, நம்ம என்ன செய்வோம், அதைத்தான் நம்புவோம். பலன் அளிக்கிறாருங்கிற வார்த்தையை சாத்தான் திருடிடுவோம், உனக்கெல்லாம் ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டானா அதைத்தான் நம்ம நம்புவோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பலன் செய்யுங்கிற ஒரு தைரியத்தோடு நீங்கள் போகணும், அதை சோத்திரம் பண்ணணும். ஆபிரகாம கூட என்ன செஞ்சார், தன்னுடைய விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கல, பலவீனமாக இல்லாமல் என்ன பண்ணார், கர்த்தரை சோத்தரித்து விசுவாசத்தில் வல்லவனாக மாறினார். அல்லேலூயா. நம்ம குத்து சண்டையில் வல்லவராக மாறுறோம், வேற ஃபுட்பாலு கிரிக்கெட்ல எல்லாம் பெரிய வல்லவராக மாறுறோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆபிரகாமை போல விசுவாசத்தில் நீங்களும் நானும் வல்லவர்களாக மாற வேண்டும். விசுவாசத்தில் வல்லவனாக மாறினோம். அல்லேலூயா. ஆனபடினால அவனுக்கு கர்த்தர் நன்மை செய்தார். அல்லேலூயா. விசுவாசத்தில் வல்லவனாக மாறணும். ஆண்டவர் அதை தான் பார்க்குறார். விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய சந்ததி. அந்த வித்து, விசுவாச வித்து நமக்குள்ள என்ன செய்யணும், அனல் கொண்டு எழும்ப வேண்டும். அல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. கிறிஸ்தவ ஜீவியமே விசுவாசமுள்ள ஜீவியம். அல்லேலூயா. இன்னைக்கு இல்லாத காரியத்தை தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். வள்ளுவர்புரத்தில் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. அந்த வள்ளுவர்புரத்தில் ஒரு ப்ரேயர் சென்டர் ஒன்று ஓப்பன் பண்ணணுன்றோம். அதுக்கு பல காரியங்கள் இருக்குது. ஆனால் ஒன்றும் இல்லை, விசுவாசத்தில் சொல்கிறோம். விசுவாசத்தில் கால் வச்சு மிதித்து ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கோம். 2 முறை போயிட்டு வந்தாச்சு. அல்லேலூயா. செய்கிறவர் அவர். அல்லேலூயா. கர்த்தர் விசுவாசத்தில் அறிக்கை பண்ணணும். விசுவாசத்தினால் வராதது எல்லாம் பாவம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அனுகூலமான கதவை திறந்து வச்சிருக்கிறார். கதவு திறந்திருக்கு, நீங்கள் போய் இடுனா சோம்பேறியாக இருந்தால் ஒன்றும் கிடைக்காது, சோம்பேறியாக இருந்தால் கிடைக்காது. அப்போ கதவு திறக்கப்பட்டிருக்கிறது, அனுகூலமான கதவு. ஆனால் போகிறதுக்கு எப்படி இருக்குது, கஷ்டமாக இருக்குது. டேபிளில் சாப்பாடு போட்டு எல்லாம் அம்மா தோசை சுட்டு ஆம்லெட்லாம் வச்சுருக்காங்க. படுத்துக்கிட்டு போய் காலாட்டிக்கிட்டு சாப்பிடுன்னா இப்படி சாப்பிடாம இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் ரெடியாக தான் இருக்குது. அநேக நேரங்கள் நம்முடைய லைஃப்பில் அப்படி தான் கர்த்தர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். நாம் சோம்பேறி தினத்தினாலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் நாம் ஏமாந்து போகிறோம். அந்த ஆசீர்வாதத்தை பிசாசு திருடிட்டு போய் அவன் ஆளுகளுக்கு கொடுத்துறான். நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை அவன் திருடிட்டு போயிடறான். நிறைய நேரம் பிசாசுக்கு எப்படி ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு சில ஊழியக்காரங்க சொல்கிறாங்க. நம்ம ஜெபிக்கும் விசுவாசத்தில் கர்த்தர் மேலே கொண்டு வந்துடுவாரான். அவன் நம்ம விசுவாசத்தை உடைச்சிட்டு அவன் திருடிட்டு போய் அவன் ஆளுகளுக்கு கொடுத்துருவான். அல்லேலூயா. நம்ம கடைசி வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், காத்திருக்க வேண்டும். தேவன் கடைசி வரைக்கும் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி வைராக்கியமாக இருக்கணும். நான் பட்னி கிடந்தாலும் நான் கர்த்தரை மாத்திரம் தான் நம்புவேன். நம்ம என்ன செய்வோம், பாஸ்டிங் போட்டு எல்லாம் ஜெபம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் ஜெபம் பண்ணிடுவோம், நாளைக்கு காசு கட்டணும். அப்போ தான் உள்ளான மனுஷன் நமக்குள்ளே பெரிய யுத்தம் பண்ணுவான்.
இவ்வளோ நாள் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணி கத்தாவே தாங்க இந்த தேவையை சந்திங்க ஜெபம் பண்ணி போராடி எல்லாம் செஞ்சுருப்போம். அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு காசு கட்ட வேண்டியது இருக்கும். உள்ளான மனுஷன் இன்றைக்கி என்ன செய்வான்? போராடுவோம். ஒரே டக்கப்பார் உள்ள. கடைசியில் என்ன பண்ணுவோம்? இவ்வளோ நாள் ஜெபமனத்தை விட்டுட்டு ஆளை தேடி போய் எதையாவது அடவு வச்சாவது யார்ட்டையாவது வட்டிக்கு காசை வாங்கி கொடுத்தா அப்புறம் எப்படி விசுவாசத்தில் நீங்கள் வல்லவனாக மாற முடியும்? விசுவாசத்தில் பூஜ்ஜியமாக உட்காந்துருப்பீங்க. அல்லது அப்புறம் விசுவாசத்தை குறித்து நம்ம எப்படி மற்றவங்களுக்கு சொல்ல முடியும்? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. நம் பட்டினி கிடந்தாலும் நான் கர்த்தரை தான் நம்புவேன்னு சொல்லும். பாலங்கிசோ தன்னுடைய சபையை கட்டும் பொழுது ஓரளவுக்கு கட்டிட்டார். அவரால் முடியலையா, கட்டுறதுக்கு பணம் இல்லை. அப்போது அந்த கெட்டுன அந்த வால் மேலே ஏறி நடந்து போயிட்டு இருந்தாராம். ஆண்டவரே, எனக்கு இந்த கட்டடத்தை கட்டுறதுக்கு எனக்கு பலன் கொடுக்கணும், இல்லைன்னா நான் இங்கேருந்தே நான் செத்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு வேலை கீழே நடந்துட்டு இருந்தாராம். அப்போது அந்த வழியாக சில ஃபாரினர்ஸ் சொன்னாங்களாம் அவங்க ஊரை சுற்றி பார்க்குறதுக்கு. அப்போ கேட்டிருக்கிறாங்க, ஏன் மேலே நிற்கிறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி. அவர் கீழே கூப்பிட்டு கேட்கும் பொழுது அவர் சொன்னாராம், இந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த சபையை கட்ட வேண்டிய காரியங்கள் இருக்குது. அவங்க சொன்னாங்கன்னா அவ்வளோ அந்த சர்ச்சை கட்டுறதுக்கு அவ்வளோ பணத்தையும் அவங்களே கொடுத்ததா ஒரு புஸ்தகத்தில் நான் வாசித்தேன். அல்லேலூயா. தேவன் கண்டிப்பாக சொன்னதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அனுகூலமான கதவு உங்களுக்கு திறந்திருக்கும் பொழுது நீங்கள் அந்த டோர் வழியாக போகாமல் பக்க வழியாக போகிறீங்க. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, யோவான் 10ஆம் அதிகாரம் 9வது வசனமும் 10வது வசனத்தையும் வாசிங்க. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, நானே வாசல், அந்த வழியா ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், பாதுகாக்கப்படுவான், ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும். உள்ளும் புறமுன்னா பொருளாதார வாழ்க்கை, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, ரெண்டிலையும் அவன் மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்கிறாரு. திருடன் இதுக்கு வரானா? 10வது வசனம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அண்டி வேறொன்றுக்கு வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. அப்போது 1வது வசனத்தை வாசிங்க. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாக பிரவேசிக்கணும். சைடு வழியாக பக்க வழியாக ஏறி வரவன் திருட கொள்ளைக்காரன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நானே வாசல், என்னுடைய வாசல் வழியா யார் உள்ள போறாங்களோ அவங்க உள்ளும் புறமும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று சொல்லுவாங்க. பக்க வழியா போய் ஆசீர்வாதத்தை பெறணும்னு நினைக்கிறோம் பாருங்க, அவன் கல்லனா இருக்கிறான், அவன் கொள்ளக்காரனா இருக்கிறான். சைடில் போய் ஆசீர்வாதம். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வேதத்தின்படி பைபிள் சொல்லுது, சட்டப்படி மல்யுத்தம் செய்யாவிட்டால் அவன் அதே பொருளை பெற முடியாது. வேத வசனத்தின்படி வாழ்ந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். வேத வசனத்தின்படி நீ வாழாமல் நம்ம மனமோட வாழ்ந்துட்டு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னாக்கா தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே முடியாது. இல்லையா? நீங்கள் அதற்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தாலும் அதுக்கு மருந்தே கிடையாது. வசனத்துக்கு என்னைக்கு கீழ்ப்படுகிறீங்களோ அந்த வசனம் நம்மை ஆசீர்வதிக்கும். அந்த பிளெஸிங் நம்ம மேலே வந்து உட்காரும். அல்லையா? அந்த வசனத்தை கேட்கிறவர்களும் அதை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. வசனத்தை கேட்குறவங்க கை கொள்ளுறவங்க பாக்கியவான். கை கொள்றவங்க அதுபடி நடக்கிறவர்கள். வசனத்தை கேட்டுட்டு படிக்கட்டு விட்டு கீழே இறங்கி போகிறதுக்குள்ளே என்ன சொன்னார் பாஸ்டர்னு கேட்டால், அதான் என்ன ஏதோ சொன்னார் அப்படின்னீங்கன்னா ஒரு ஆசீர்வாதமும் இருக்குது. வசனத்தை இருதயத்தில் வைக்கணும், அதை தியானிக்கணும். என்ன சொன்னார்? வாசல் வழியாக தான் நீ உள்ளே வந்ததே, வாசல் வழியாக தான் வந்திருக்கிறீங்க. உங்கள் கதவு இதை நீங்கள் மனசில் வைத்துக்கொள்ளணும். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு அனுகூலமான கதவை வைத்திருக்கிறார். பெரிதும் அனுகூலமான கதவு, பெரிய ஓப்பன் டோரை வச்சிருக்கிறார். அந்த டோருக்குள்ளே நம்ம போய்
தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறணும். அல்லேலூயா. என்னதான் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம போராடி ஜெபிக்கும் பொழுது தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். நீங்கள் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம் 18லேருந்து வாசிங்க. அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையில் வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் நீங்கள் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகளை எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். பிரதான ஆசாரியனும் அவனோடு கூட இருந்தவர்களும் வந்து ஆலோசனை சங்கத்தாரையும் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் வரவழைத்து அப்போஸ்தலர்களை கொண்டு வரும்படி சிறைச்சாலைக்கு சேவகர்களை அனுப்பினார். சேவகர் போய் சிறைச்சாலையில் அவர்களை காணாமல் திரும்பி வந்து சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும் காவற்காரர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம். திறந்த பொழுதோ ஒருவரையும் காணோம் என்று அறிந்தார்கள். இந்த செய்தியை ஆசாரியனும் தேவாலயத்தை காக்கிற சேனை தலைவனும் பிரதான ஆசாரியர்களும் கேட்ட பொழுது என்னமாய் முடியும் என்று அவர்களை குறித்து கலக்கமடைந்தார்கள். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர். ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த கதவுல போட்டு உங்களை அடைச்சாலும் நீங்களும் நானும் கர்த்தரோடு நடந்தனா அந்த கதவுகளை விட்டு கர்த்தர் வெளியே அவர் கொண்டு வருவார். அன்னைக்கு கதவு இப்படி லிட்டரலாக சிறைச்சாலையில் போட்டு அடைச்சாங்க. இன்றைக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? என்ன கதவு தெரியுமா? மாந்திரிகம்ங்கிற கதவு, மந்திரம், சூனியங்கிற கதவுல போட்டு அடைச்சிடறோம். அப்போது என்னதான் கதவு, என்னதான் மந்திரம் வச்சாலும், என்னதான் சூனியம் வச்சாலும் இவங்கெல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க. பார்க்குறோம். சமீபத்தில் ஒரு தம்பி மரிச்சு போயிட்டார். நாங்கள் அந்த தம்பிக்காக ஜெபிச்சோம், பல நாளாக ஜெபிச்சோம். சொன்னோம் சூனியம்தான்ட்டு. அவர் சொந்தத்தில் தான் யாரோ சூனியம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம். ஆனால் மரித்த பின்பு அந்த மரணத்தில் தான் அவங்க மாமா காதில் பட்டிருக்கு. வச்சவன் சொல்கிறான், எப்பா சக்ஸஸ் எல்லாம் முடிஞ்சுன்னு பின்னாடி பேசியிருக்கான். அதை அவர் ரெக்கார்டே பண்ணிட்டாரான். பாருங்க, ஏன் தோற்று போனாங்க? காரணம் கர்த்தரோட இல்லை. கர்த்தர் மேல் ஒரு நம்பிக்கை இல்லை. நீங்கள் என்னதான் உங்களை கதவுல போட்டினாலும், எந்த தான் மந்திரம் பண்ணாலும், எந்த தான் சூனியம் பண்ணாலும் இஸ்ரேலுக்கு விரோதமா மந்திரம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. நம்ம அவங்கன்னா மாறினா தான் இருக்கும். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணால் பிசாசு உங்கள் வீட்டுக்குள்ளே வராது, உங்கள் ஆசீர்வாதத்தை திருடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ரூமுக்குள்ள இப்படி போடுற மாதிரி இருக்குது, பாத்திரமெல்லாம் உருண்டு விழுது, அதை சில பலவிதமான காரியங்களை சொல்லுவாங்க. அங்கே வச்ச பொருள் அங்கே போகுது. ஏன் போகுது? நீங்கள் சரியாக இல்லாதனால அது உள்ளே வருது. நாம் ஆண்டோடைய சமூகத்தில் நீ நித்தமும் ஆண்டோடைய வாசல் படியிலே நிலையில் காத்திருந்தால் இந்த கதவுக்குள்ள பிசாசு வரமாட்டான். ஒரு வழியாய் புறப்படுகிற பிசாசு 7 வழியா ஓடுவான். நீங்க ஒரு வழியா ஆண்டவர் சமூகத்தை கதவை பூட்டி, ஆண்டவர் சொல்றார், நீ கதவை பூட்டி நீ அந்தரங்கத்தில் உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண வெளியரங்கமா கர்த்தர் என்ன செய்வாரா? பதிலளிப்பார். உங்க கதவு திறக்கப்படணும்னா அந்த ரங்கத்தில் கதவை பூட்டணும். இல்லையா? உங்க கதவை பூட்டிட்டு தேவ சமூகத்தில் ஜெபிச்சாதான் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். இந்த கால வேளையில் தேவன் நமக்கு அனுகூலமான கதவுகளை வைத்திருக்கிறார். இந்த 12வது மாதத்தில் இதுவரைக்கும் நடக்காத அற்புதங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஸோ நேரம் கடந்து போகிறபடினால நீங்கள் வீட்டில் கூட போய் படித்து பாருங்கள். 12ஆம் அதிகாரத்தை இதே போல் சிறைச்சாலையில் பேதுரு அடைச்சி வச்சுருப்பாங்க. சபை மக்கள் ஜெபம் பண்ணோன்னே
சிறைச்சாலை கதவு தானாக திறக்கும். அல்லேலூயா. எந்த கதவுல போட்டு அடைச்சாலும் அப்படி பவுலையும் சீலாவையும் இரவெல்லாம் அடைச்சி அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 25, 26, 27 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவங்களை அடைச்சி வச்சாங்க, தொழுமரத்தில் கட்டி. அவங்க அந்த வேதனையின் மத்தியில் கர்த்தரை துதித்தார்கள். சிறைச்சாலையுடைய அஸ்திபாரங்கள் சங்கிலி கட்டினாலும் சரி, என்ன ஆணி அடித்தாலும் சரி, ஆண்டவரை நோக்கி நீங்கள் துதிப்பீர்கள் என்றால் சங்கிலிகள் கலட்டப்படும், பிடுங்கப்படும், சிறைச்சாலையுடைய அஸ்திபாரங்கள் அசைக்கப்படும். இந்த காலவேளையில் நம்முடைய தேவன் வாசல்களை திறக்கிறவர். அல்லேலூயா. கதவுகளை திறக்கிறவர், பலகணிகளை திறக்கிறவர். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கணும். இந்த 12வது மாதத்தில் கர்த்தர் அப்படின்னு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறாரு. உங்களுக்கு சந்தேகம் வந்தால் ஒன்றுமே கிடைக்காது. அல்லேலூயா. சந்தேகப்பட்டா காட்டில் அடிக்கிற அலையின் கடலுக்கு ஒப்பாயிருக்கிறான், இங்கே போகும். அப்படிப்பட்டவன் கர்த்தரிடத்தில் எதையாயிலும் பெறலாமா என்று நினையாது இருப்பானாக. ராஜாவுடைய பிரதானி இப்படி தான் சந்தேகப்பட்டு கேட்டான். அவன் சொன்னான், நீ கண்ணால் பார்ப்ப, ஆனால் நீ சாப்பிட மாட்டேங்கண்ணா. அன்றைக்கி அந்த பஞ்ச காலத்தில் அவன் சொன்ன வார்த்தை நிறைவேறினது. அப்படியே அந்த காரியம் நிறைவேறும் பொழுது கூட்டம் மிகுதியாக இருந்தபடினால ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க, கூட்டம் நெருங்கினதில் அவனை போட்டு ராஜாவுடைய பிரதானியை மிதிச்சிட்டாங்க. அவன் செத்து போயிட்டாங்க. கண்ணால் பார்த்தான், ஆனால் அவன் சாப்பிட முடியல. இன்றைக்கி நம்முடைய லைஃப்பில் கூட அப்படி தான். சந்தேகப்படுகிறவன் கர்த்தரிடத்தில் இதையும் பெறலாமோ என்று நினையாது இருப்பானாங்க. நீங்கள் ஒரு விசுவாசம், இந்த 11 மாதமும் நடக்காத ஒரு பெரிய கிரேட் மிரக்கில் கர்த்தர் இந்த மாதத்தில் கண்டிப்பாக செய்வார். அல்லேலூயா. பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. பெரிதும் அனுகூலமான கதவு திறந்திருக்கு இல்லையா? அப்போ பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கண்களை மூடி இந்த விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம்.